அடுத்தது நம்ம யாரை மீட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு க்ளூ உங்களுக்கு. ஆல் இண்டியா ரேடியோ, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். வாசனை கொண்டாடும் மலர்களைப் போல வார்த்தைகள் கொண்டாடும் வானொலி. இது திருச்சிராப்பள்ளி வானொலி. செய்திகள் வாசிப்பது ஸ்ரீகாந்த். திருச்சியிலிருந்து ஸ்ரீகாந்த் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஆல் இண்டியா ரேடியோவில் பகுதி நேர செய்தி வாசிப்பாளரா இருந்தவர். ஸோ அவரை மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். நிறைய நியூஸ் எல்லாம் அவர் படிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அவர் வந்து பாடல்கள் பத்தி நம்மளோட ஷேர் பண்ண போறாரு. வணக்கம் ஸ்ரீகாந்த் சார். குரல் கேக்குதா? கேக்குது சார். இந்த பாடல் வந்து முதல்ல துவங்குறதுக்கு முன்னாடி மாயா மேடம் சொன்னாங்களே, எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் சிவாஜி ரசிகர்களுக்கும் மோதல்கள் நடக்கும்ட்டு. ஆனா இந்த பாடலை எஸ்பிபியை பாட வைக்கிறதுக்கு அந்த எம்ஜிஆர் பாடல் தான் காரணம். சமீபத்துல ஒரு முகநூல் இதுல பார்த்தேன், பதிவுல பார்த்தேன். அவர் பாடின 1000 நிலவேவா பாட்டை 50 ரூபாய்க்கு மேல பிரபு மூலமா கேட்டுட்டு இந்த நம்ம படத்துல அவரை பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்படி இது வந்து யார் இந்த பையன் என்ன ஏதுன்னு எம்எஸ்வி விசாரிக்கும் போது ஆந்திரால இருந்து வந்திருக்கிற பையன் அப்படின்னு சொல்லி சரி பாட வைக்கலாம்லாம் சொன்னாங்களாம். எஸ்பிபி அவரை பார்த்தபோது அப்ப சிவாஜி சொன்னாராம், நீ வந்து எனக்காக ரொம்ப சிரமப்பட வேண்டாம், நீ பாடுறபடி பாடு, உனக்கு ஏற்றபடி நான் வந்து ஸ்லிப் மூமெண்ட் நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த பாட்டு தான் வந்து சுமதியன் சுந்தரியில வந்த பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணி சரமோ அந்தி மஞ்சள் நீரமோ லலலான்னு வரும் பாட்டு. அருமையான பாடல். அப்புறம் எம்எஸ்வியை பத்தி சொல்லணும்னா, அவர் வந்து நெஞ்சம் மறப்பதில்லைன்னு இந்த பொருத்தமான தலைப்பு வச்சதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நெஞ்சம் மறப்பதில்லை பாட்டு பிபி ஸ்ரீனிவாஸ் ஞாபகம் வரும். பிபி ஸ்ரீனிவாஸ் சொன்னார், எனக்கும் எஸ்பிபிக்கு மட்டும்தான் எங்களுடைய பெயர் சுருக்கம் வந்து எங்க தொழிலுக்கு ஏத்த மாதிரி இருக்குன்னு. பிபிஎஸ் பிளேபேக் சிங்கர், எஸ்பிபி சிங்கர் பிளேபேக் அப்படின்ட்டு அவர் சொன்னார். அதே மாதிரி பிரபலங்கள் யாராவது மறைஞ்சா அவங்க வீட்டுல முதல்ல 3 பேர் போய் நிற்பாங்களாம். ஒண்ணு நடிகர் சிவகுமார், இன்னொன்னு வந்து நம்ம இயக்குனர் பார்த்திபன், ஆச்சி மனோரமா. இப்ப ஆச்சி மனோரமா இல்ல, இவங்க 2 பேரும் போவாங்க. எம்எஸ்வி மறைவின் போது பார்த்திபன் வந்து சொன்னது, அவருடைய அந்த இனிஷியலுக்கான விளக்கம், மெல்லிசையின் சாகாவரம். அது இன்னும் எனக்கு நினைவுல இருக்கு. எம்எஸ்வினா மெல்லிசையின் சாகாவரம். அதே மாதிரி துக்ளக் ஷோவை பத்தி சொன்ன உடனே ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வந்தது. அதாவது முகமது பின் துக்ளக் வந்து ஏகப்பட்ட தடங்கல்களோட தான் வந்தது. அதுல வந்து மியூசிக் போடுறது எம்ஜிஆர் எதிர்த்து சொன்னாராம், நீ மியூசிக் போடாதன்னு. அப்ப அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டு, நான் மியூசிக் போடத்தான் போடுவேன், வேணா நீங்க அடுத்த படம் ஷோவை திட்டி எடுங்க, நான் அதுக்கும் மியூசிக் போடுறேன் அப்படின்னாராம். அதுதான் எம்எஸ்வி. அதுக்கப்புறம் எம்எஸ்வி பாடலை பத்தி சொல்லணும்னா, நடிகர் சிவகுமார் நடிச்ச படத்தோட அந்த சொல்லத்தான் நினைக்கிறதான் சொல்லணும். சொல்லத்தான் நினைக்கிறேன் வாயிருந்தும் சொல்வதற்கு வார்த்தையின்றி தவிக்கிறேன், சொல்லத்தான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு ஒரு செய்தி, ஜோ வந்து முகமது பின் துக்ளக்ல வந்து எம்எஸ்வி வந்து முகமது ரஃபியை பாட வைக்கலாம்னு நினைச்சாராம். ஆனா இவர் வந்து சீட்டு குலுக்கி போடுவோம், உங்க பேர் வந்தா நீங்க பாடுங்க, இல்லைன்னா முகமது ரஃபி பேர் வந்தா முகமது ரஃபி பாட்டும் அப்படின்னாரா. ஆனா சீட்டு குலுக்கி வந்தது இவர் பேர் தானா. அப்புறம் அந்த பாட்டு அல்லா அல்லா அந்த பாட்டு வந்து அவர் பாடினார். கடைசியில் அந்த சீட்டை பிரிச்சு பார்த்தா 2 பேர்ல சீட்லயுமே இவர் பேர் தான் எழுதியிருந்தாராம். பாவி சண்டால் அப்படின்னு சோவை. நன்றி, நிகழ்ச்சி வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு குழந்தை உள்ளம் அவருக்கு இருந்ததும், அவரோட ஃப்ரெண்ட்ஸோட அவர் எப்படியெல்லாம், நீங்க சொல்றது மனக்கண் முன்னாடி வருது. இவங்க எல்லாரும் எப்படியெல்லாம் இந்த ஒரு பாடலை உருவாக்கி இருக்கிறாங்க, எப்படி வந்து பேசியிருப்பாங்க அப்படின்னு. ஒவ்வொருத்தரோடையும் பேசும்போது வெவ்வேறு பாடல்கள், வெவ்வேறு பேக்ரவுண்ட், வெவ்வேறு நிகழ்வுகளை கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவுக்கு கிட்டத்தட்ட வந்துகிட்டே இருக்கும். இனி நம்ம அடுத்தது வந்து